ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6/9/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி மதியம் 3 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் காலை 9 மணி 22 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. காலை 9 மணி 22 நிமிடம் வரை, அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருப்பா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வளர்பிறை சுபமுகூர்த்த தினம் அப்படின்னே கொடுத்திருப்பா. அதாவது இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கு ஒரு ஏற்ற நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அதிதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அதித்தின்னு சொன்னா திதியற்ற ஒரு தேதியற்ற நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இது போக ஒரு சில பஞ்சாங்கங்களினுடைய அடிப்படையிலே இன்றைய தினம் அந்த சாம உபா கர்மா என்பதும் கொண்டாடப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 1 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 12 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது காலை 8 மணி 14 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 8 மணி 20 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 26 நிமிடம் முதல் 6 மணி 1 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10 மணி 35 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 7 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3 மணி 9 நிமிடம் முதல் மாலை 4 மணி 41 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7 மணி 32 நிமிடம் முதல் 9 மணி 4 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1 மணி 35 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் 10 மணி 53 நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த 12 ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய விநாயகரினுடைய திருவுறவுகளை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். நேற்றைய தினம் பார்த்தோம்னா மேஷ ராசி முதல் கன்னி ராசி வரை பார்த்துட்டோம். இன்னைக்கு யாரை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா துலார் ராசியிலிருந்து மீன ராசி வரை இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய விநாயக பெருமானினுடைய திருவுருவங்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் அயராத உழைப்பினை உடையவர்கள். சதா சர்வகாலமும் உழைத்து முன்னேற வேண்டும். ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பார். அதே மாதிரி அந்த வேலையில ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத விட அந்த வேலையே குறிப்பிட்ட நேரத்திலே செய்து முடித்து விட வேண்டும் என்பதிலே மிகவும், அதாவது ரொம்பவும் அதுல கவனத்தோடு செயல்படுவார்கள். எல்லா வேலையும் இழுத்து போட்டு வேற செய்வார். அதே மாதிரி அதை சீக்கிரமா பண்ணி முடிச்சுடணும் அப்படிங்கிறதுலையும் அவர்களுக்கு அந்த அவசரத்தன்மை என்பதும் இருக்கும். இதன் மூலமாகவே எல்லா இடங்களிலுமே பார்த்தோம்னா இவர்கள் அந்த காரிய ஜெயம் அப்படிங்கிறத பார்ப்பா. நீங்கள் வழிபட வேண்டிய கணபதின்னு பார்த்தோம்னா க்ஷிப்ர பிரசாத கணபதின்னு சொல்றார். அந்த க்ஷிப்ர பிரசாத கணபதியினுடைய திருவுருவத்தை வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களிலுமே அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்க காண்பீர்கள். அடுத்தபடியா பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தினை பெற்றவர்கள், சதா சர்வகாலமும் பணியாற்றி கொண்டே இருப்பவர்கள். ஒரு இடத்துல ஓய்வா அமர்ந்திருக்காம வேலை செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சுறுசுறுப்பாகவே இயங்கி கொண்டிருப்பார்கள். அது கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைச்சா கூட அப்ப சும்மா இருக்காம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா உறவினர்களோடு ஆலோசித்து கொண்டிருப்பார்கள். அப்படியே ஒரு போனை போடுவா, அவங்களோட பேசிட்டு இருப்பா. இங்க போலாமா அங்க போலாமா, அவர்கள் வீட்டுல என்ன நடந்தது இவங்க வீட்டுல என்ன நடந்ததுங்கிற மாதிரி எப்பொழுதுமே ஒரு இயக்கத்தோட இருக்கக்கூடிய நீங்கள் வழிபட வேண்டிய கணபதி யாருன்னு பார்த்தோம்னா
நர்தன கணபதி அப்படின்னே சொல்றார். அதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை குருவினுடைய ஆதிக்கத்தினை பெற்றவர்கள். எப்பயுமே பார்த்தோம்னா நீதி, நேர்மை, நாணயம் இதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். அதுவும் நேர்மையை மிகவும் நேசிப்பவர்கள் அப்படின்னு கூட நம்ம தனுசு ராசிக்காரர்களை சொல்லலாம். ஒரு சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு, ஒரு தர்மசாஸ்திரம்னு ஒன்று இருக்கு, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதிலே மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்பா. இது போன்று தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பார்த்தோம்னா பொதுவாகவே சங்கடம் என்பது வந்து கொண்டுதானே இருக்கும். அதனாலதான் இந்த தர்ம சங்கடம்னு சொல்லுவா தெரியுமா. அதர்ம சங்கடங்கிற வார்த்தையே இருக்காது. ஏன்னா அதர்மமான வழியிலே போறவர்களுக்கு சங்கடங்கிறது வரப்போறதில்லை. எப்படி வேணா இருக்கலாம்னு இருந்துருவா. ஆனா தர்மப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி சங்கடம் என்பது வந்து கொண்டே இருக்கும். ஆக இவர்கள் வழிபட வேண்டிய கணபதி சங்கடஹர கணபதி. அதற்கு அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் சனியினுடைய ஆதிக்கத்தினை பெற்றவர்கள், தியாக உள்ளம் படைத்தவர்கள் சொல்றார். தியாக சிந்தனையோடு தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடுத்தவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதிலே மகர ராசிக்காரர்கள் மிகவும் குறிப்போடு செயல்படுவார்கள். ஆனா என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா ஆசை என்பது இருக்கும், ஆனால் அதை நிறைவேற்றி கொள்ள முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு மூலையில இருக்கும். ஏன்னு சொன்னோம்னா இவர்கள் தங்களை குறைத்து கொண்டு மற்றவர்களுடைய உயர்வுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆக அந்த ஆசையை அடக்கி ஆள தெரிய வேண்டும். அந்த மனதினை அடக்கி ஆளுவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய கணபதி யாருன்னு பார்த்தோம்னா அது யோக கணபதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கா. அதற்கு அடுத்தபடியாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா இவர்கள் அனுபவ அறிவின் மூலமாகவே அடுத்தவர்களை அடக்கி ஆள தெரிந்தவர்கள். தங்களுடைய அனுபவ பாடங்களின் மூலமாக தாங்கள் வாழ்க்கையிலே சந்தித்த அந்த அனுபவங்களின் மூலமாகவே அதனையே பாடங்களாக கொண்டு வெற்றியை கண்டு வருவார்கள். ஒரு விஷயம் தெரியலனா கூட அதை தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்பா தெரியுமா, அது தனக்கு தெரியும் என்பது போலவே காண்பித்து கொண்டு அதனை கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா மேல. இவர்களும் இதுவும் ஒரு நல்ல ஆட்டிடியூட் தான், நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்திலே அந்த கலையை முழுமையாக கற்றுக்கொள்வது என்பதும் நல்லது தானே. ஆக கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கணபதி யார் பார்த்தோம்னா சித்தி கணபதி அப்படின்னே சொல்றார். அதற்கு அடுத்தபடியாக மீனராசிக்காரர்கள், இந்த 12வது ராசியான மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள்னே சொல்லலாம். எல்லோரையுமே எளிதிலே நம்பி எல்லோரோடும் அப்படியே நல்ல உரையாடிண்டே இருப்பார். எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ரீயா பேசுவா. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் என்ன நினைப்பா அதெல்லாம் பார்க்கவே மாட்டா. தங்களுடைய மனதிலே என்ன தோன்றியதோ அதனை அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள், குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் என்பதால் நீங்கள் வழிபட வேண்டிய கணபதியும் பால கணபதி அப்படின்னு சொல்றா. ஆக 12 ராசிக்காரர்களும் அவர்களுக்குரிய அந்த விநாயக பெருமானுடைய திருவுருவங்களை வழிபட்டு வாழ்விலே வெற்றி காண வேண்டும் என்பதே அடியேனுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.